வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி சம்பந்தமாக அதேபோல் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய திட்டங்கள், அந்த திட்டங்களில் விண்ணப்பிக்கக்கூடிய தேவையான ஆவணங்கள், எவ்வாறு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள், இதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ரேஷன் அட்டைகளின் வகைகள், சலுகைகள், தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டை வகைகள் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும், குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் எத்தனை அட்டைகள் இருக்குது அப்படின்றத முதல் பார்த்துருவோம். பிஹெச்எஸ், பிஹெச்ஹெச்ஏஏஒய், என்பிஹெச்எஸ், என்பிஹெச்ஹெச்எஸ், என்பிஹெச்ஹெச்என்சி, அதேபோல் காக்கி அட்டை. இதுதான் இருக்கக்கூடிய மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 வகையான குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு தரப்பில் பொது விநியோக திட்டத்தின் அடிப்படையில் ரேஷன் அட்டைகள் மூலமாக, ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில், அதேபோல் குறைந்த விலையிலும் இலவசமாகவும், சில வகையான பொருட்கள் இலவசமாகவும், சில வகையான பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்படுவதற்கு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்படுகிறது. அதற்கு குடும்ப அட்டை அவசியம். அந்த குடும்ப அட்டை ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய, பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு இந்த குடும்ப அட்டைகள் பயன்படுகின்றன. இந்த குடும்ப அட்டைகளை பொறுத்து தான் அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும். இதில் எந்தெந்த அட்டைகளுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். முதலில் என்னென்ன அட்டைகள் இருக்குது, அந்த அட்டைகளுடைய விவரங்கள் என்ன, அதற்கான சலுகைகள் என்ன. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஹெச்எஸ், முன்னுரிமை குடும்ப அட்டை. இந்த முன்னுரிமை குடும்ப அட்டைன்றது பார்த்திங்கன்னா அனைத்து பொருட்களும், அதாவது அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், அனைத்து வகையான பொருட்களும் இந்த பிஹெச்எஸ் குடும்ப அட்டை, முன்னுரிமை அட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகையான முன்னுரிமை அட்டைகள் இருக்குது. முன்னுரிமை அட்டைன்றது பிஹெச்எஸ், பிஹெச்எஸ்ஏஏஒய், இது இரண்டுமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை அட்டை தான். இந்த முன்னுரிமை அட்டைன்றது பார்த்திங்கன்னா அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில், அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அதேபோல் பிஹெச்எஸ் ஏஒய்ஒய், ஏஏஒய் பார்த்திங்கன்னா இதில் இது பார்த்திங்கன்னா முன்னுரிமை அட்டை தான். இதுவும் இதில் பார்த்திங்கன்னா அந்தியோதயா அன்ன யோசனா, அந்தியோதயா அன்ன யோசனா சொல்லுவாங்க. இந்த அட்டை இது பார்த்திங்கன்னா அந்தியோதயா அன்ன யோசனா. இதில் இந்த ஏஏஒய் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது பிஹெச்எஸோட பிஹெச்எஸ் ஏஏஒய் முன்னுரிமை குடும்ப அட்டை இந்த அட்டை வச்சிருப்பவர்களுக்கு அனைத்து வகையான, அதாவது அரிசி, சர்க்கரை, கோதுமை, அதேபோல் இலவசமாக கிடைக்கக்கூடிய மத்திய அரசு வழங்கக்கூடிய உணவு தானியங்கள் திட்டத்தின் மூலமாக இந்த அட்டை கூடுதல் சலுகைகளை பெற்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அரிசிகளும் பெற முடியும். இது பார்த்திங்கன்னா சலுகைகளை பெறுவதற்கு முன்னுரிமை அட்டை தான். இது அந்த குடும்பத்தில் அந்தியோதயா அன்ன யோசனை தான் சலுகைகள் கிடைப்பது முதல் அட்டையாக கருதப்படுது. அதேபோல் என்பிஹெச்எஸ், முன்னுரிமை இல்லாத அட்டை. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே குறிப்பிட்டப்பட்டுள்ள அந்த அரிசி, சர்க்கரை இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்காது. அதுபோல் இந்த அட்டைக்கு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. அதாவது நமக்கு அந்த அரிசி, சர்க்கரை, இந்த இதெல்லாம் கிடைக்கும், பருப்பு, பாமாயிலெலாம் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த வழங்கக்கூடிய சலுகை திட்டங்கள் அரசு வழங்கக்கூடிய எந்த ஒரு சலுகை திட்டங்களும் இதில் பயன்பெறுவதற்கு சலுகைகள் கம்மி. அதேபோல் என்பிஹெச்எஸ் எஸ், இது பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதில் நம்ம என்பிஹெச்எஸ் சுகர் அட்டை, இது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சர்க்கரை அட்டைக்கு மற்ற இலவச தானியங்கள் மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் நமக்கு வாங்க முடியாது. அதேபோல் என்பிஹெச்எஸ் என்சி, இது பார்த்திங்கன்னா எந்த பொருட்களும் இல்லை. இது சும்மா ஒரு முகவரி சான்றாக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அட்டையாக என்பிஹெச்எஸ் என்சி வழங்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அட்டை பிஹெச்எஸும் பிஹெச்எஸ் ஏஏஒய், இதுதான் முன்னுரிமை குடும்ப அட்டை. பிஹெச்எஸ் அட்டையும் பிஹெச்எஸ் ஏஒய், இது அந்தியோதயா அன்ன அட்டை சொல்லுங்களா. இந்த அட்டை தான் நமக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய சலுகைகள். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஹெச்எஸ் ஏஒய் திட்டத்தின் மூலமாக மாநில அரசு, மத்திய அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். அதாவது மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா 5 கிலோ தானியம் வழங்கப்பட்டது இல்லைங்களா. இதில் நம்ம இந்த அட்டைக்கு தான். இந்த குடும்ப அட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கைரேகை வைக்கும்போது, நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி இருக்குல்ல, அதில் கைரேகை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அட்டை குறிப்பிட்ட 2 ரேகைகள் வைக்கப்பட்டு இதற்கு பொருட்கள் முன்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்எஸ் ஏஒய் பார்த்திங்கன்னா 2 வகையான சலுகைகள், மத்திய மற்றும் மாநில அரசு சலுகைகளை பெறுவதற்கு தகுதி உள்ள அட்டையாக கருதப்படுகிறது. அதேபோல் எந்த ஒரு சலுகையாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை, அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் பயிர்க்கண், அதுபோல் என்ன சலுகைகள் கிடைக்கிறதோ, பொங்கல் பரிசு, இதெல்லாம் சலுகைகள் தான் இந்த 2 அட்டைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததாக இந்த 2 அட்டைகளை தவிர 3வதாக என்பிஹெச்எஸ், இந்த 3க்கு பார்த்திங்கன்னா அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்பிஹெச்எஸ் எஸ்ஸுக்கும் என்பிஹெச்எஸ் என்சி, அதேபோல் காக்கி அட்டை, காவலர்களுக்கு மட்டும் இந்த காக்கி அட்டை வழங்கப்படுகிறது. அதனால் இந்த 3 அட்டைகள் ஏன்னா அரசு துறையில் இருப்பவர்கள் இல்லைங்களா, அதனால் அந்த அரசு பொங்கல் பரிசோ, அதேபோல்
பொங்கல் பரிசு இதற்கு கிடைக்காது. அதே போல் மாநிலங்கள் மானியங்கள் எது வழங்கப்பட்டால், அரசு தரப்பில் எது வந்து நிதி உதவி எது வழங்கப்பட்டால் அந்த 3 அட்டைகள் வந்து எந்த இதுவுமே வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா? இதில் வந்து அந்த பிஹெச்எஸ் இதுதான். இந்த பிஹெச்எஸ் தான் முன்னுரிமை அட்டை ரெண்டுமே. இந்த பிஹெச்எஸ், ஏஏஒய் இது 2 முன்னுரிமை அட்டை. இதில் வந்து அனைத்து வகையான பொருட்களும் பெற முடியும். அதேபோல் அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். எந்த ஒரு நலத்திட்டங்களும் இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கணும்னா இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டைகளை வந்து மாற்ற முடியுமா? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி சந்தேகம் எனக்குன்னா என்பிஹெச்எஸ் அந்த சுகர் அட்டை பார்த்திங்களா, இந்த சர்க்கரை அட்டை வந்து அரிசி அட்டையாக, இது வந்து பிஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 2 அரிசி அட்டைன்னு சொல்லுவாங்க. பிஹெச்எஸ் வந்து அரிசி அட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொங்கல் பரிசுலாம் அறிவிக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பாங்க. அதனால் பிஹெச்எஸ் வந்து நம்ம அந்த அரிசி அட்டை முன்னுரிமை அட்டை. அதனால் அந்த என்பிஹெச்எஸ் அந்த சர்க்கரை அட்டையை வந்து என்பிஹெச்எஸ் அட்டையாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, எவ்வாறு மாற்ற முடியும்னு சொல்லி அதிகப்படியான சந்தேகங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ரேஷன் அட்டை தரப்பில் வந்து நமக்கு முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாமில் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த முகாமுக்கு சென்று அதற்கான குடும்ப அட்டையை மாற்றிக்கொள்வதற்கு, அது மட்டும் இல்லை, குடும்ப அட்டையை மாற்றுவது மட்டும் இல்லை, குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெயர் பிழை, அதே போல் ஏன்னா அனைத்து வகை சலுகைகளுக்கும் இது பயன்படுறதுனால குடும்ப அட்டையை வந்து சரியாக வைத்திருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா வந்து அரசு தரப்பில் வந்து இதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. அந்த சிறப்பு முகாம்களில் வந்து உங்களுக்கு அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பிழைகள், பெயரில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஃபோன் நம்பர் மாற்றுவாங்க. அந்த ஃபோன் நம்பர்லாம் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா புதிய ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வந்து நீங்கள் அந்த முகாம் நடைபெறும் போது பயன்படுத்திக்கிங்க. அது வந்து இலவச சலுகை தான். அந்த முகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து அரசு தரப்பில் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதனால் அந்த முகாமை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு அந்த ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய ஏதேனும் தவறுகள், குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்பிஹெச்எஸ் சுகர் அட்டையை வந்து மாற்றுறதுக்கு, சர்க்கரை அட்டையை மாற்றுவதற்கு தான் அதிகப்படியான கோரிக்கைகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய முகவரி எதை மாற்றணும், வேறு இடத்துக்கு மாறி போகிறீங்க அப்படின்னா முகவரி மாற்றுறது, ஃபோன் நம்பர் மாற்றுறது, அதெல்லாம் வந்து அந்த சிறப்பு முகாம்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.